தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்திருப்பதால் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அனைத்து அரசு துறை அலுவலர்களை ஒன்றிணைத்து தீவிரமாக கண்காணித்து வருகிறது. ஊட்டி, கூடலூர், குந்தா, பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு பகலாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 350 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அப்பர் பவானியில் 290 மில்லிமீட்டர் மழையும், எமரால்டில் 180 மில்லிமீட்டர் மழையும், கூடலூரில் 150 மில்லிமீட்டர் மழையும், பந்தலூரில் 130 மில்லிமீட்டர் மழையும், ஊட்டியில் 60 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்டு, பைக்காரா உள்ளிட்ட அணைகளில் 2 நாட்களில் 10 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. 2 நாட்களாக இரவு பகலாக மழை பெய்து வருவதால் நீரோடைகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. ஊட்டி மஞ்சூர் சாலை, எடக்காடு, பிக்கட்டி, தங்காடு, ஓரநள்ளி, ஊட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களில் லேசான மண் சரிவு ஏற்பட்டது. இத்தலாரில் இருந்து பெம்பட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் போக்குவரத்து பாதித்தது. சம்பவம் நள்ளிரவில் நடந்ததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இது தவிர 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் குஞ்சப்பனை அருகே சாலையோரம் இருந்த மரம் முறிந்து சாலையில் விழுந்ததால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதித்தது. அங்கு வந்த மேட்டுப்பாளையம் போலீசார், தீயணைப்பு துறையினர் மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். ஊட்டியில் கட்டுமான பணியில் இருந்த போலீஸ் ஸ்டேஷன் மீது விழுந்த மரம் உடனடியாக அகற்றப்பட்டது. சில இடங்களில் மின்கம்பங்களில் மரங்கள் விழுந்ததால் நேற்று இரவு முதல் ஊட்டி நகரின் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டது. மழை பாதிப்பு பகுதிகளை கலெக்டர் லட்சுமி பவ்யா உத்தரவின் பேரில் அந்தந்த பகுதி வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்து கண்காணித்து வருகின்றனர்.